இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விதை போடணும்னு சொன்னா அந்த பூமியை முதல்ல பதப்படுத்தணும். அது தண்ணி போட்டு பதப்படுத்தி களையெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த பட்டியல் இதெல்லாம் போட்டு கரெக்ட் செஞ்ச பிறகுதான் நீங்க விதை போடணும். அப்ப நீங்க கிரியா உடனே பலன் கொடுக்காது. அதுக்குள்ள இப்போ ஒரு விருந்தாளிய ஒரு வீட்டுக்கு நீங்க கூப்பிட்டாத நீங்க வீடு என்ன பண்ணுவீங்க, அப்படியே வச்சிருப்பீங்க. அது எவ்வளவு கிளீன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட் எல்லாம் எடுத்து கரெக்டா செட் பண்ணி ஒரு விருந்தாளி வர்றதுக்கே. அப்பேற்பட்ட ஒரு கடவுள் விருந்தாளி உங்க நெஞ்சுக்குள்ள வரணும்னா உங்க நெஞ்ச எவ்வளவு தூய்மையா நீங்க வச்சுக்கணும். எவ்வளவு தூய்மையா வச்சுக்கிட்டாதான் அது பலன் கிடைக்கும். அந்த ஆண்டு கிரியாவை ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை. அது எப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு வாட்டி திருதராஷ்டிரர் கிருஷ்ணனுக்கு சொல்றாரு, கிருஷ்ணா நீ அர்ஜுனனுக்கே எல்லா உபதேசம் பண்ணிட்டு இருக்க, நீ துரியோதனனுக்கும் என்னுடைய பையன் அவன் என்ன வேலை அவனுக்கும் நீ உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா சரின்னு சொல்லிட்டு துரியோதனன் கிட்டே உபதேசம்ல போவார். அப்போ துரியோதனா சொல்றான், இதை பாரு கண்ணா, எனக்கு எது நல்லதும் தெரியும் எது கெட்டதும் தெரியும், எது தர்மம் தெரியும் எது அதர்மம் தெரியும், எது செஞ்சா புண்ணியம் தெரியும் எது செஞ்சா கர்மம் தெரியும். ஆனா செய்ய முடியல, நான் செய்ய மாட்டேன். அங்க அர்ஜுனன் சொல்லி ஒருத்தர் இருக்கான், அவன் நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, எது செய்யணும் தெரியாது எது செய்யணும் தெரியாது, அவங்கிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு துரியோதனா. அர்ஜுனன் நிஜமா அவன் எல்லாமே சரண்டர் ஆயிட்டான். அவன் ஆத்மாவும் சுத்தியா இருந்தது. அதனாலதான் கிருஷ்ணா அந்த சொன்னது எல்லாமே அவருக்கு பகவத்கீதை அவர்கிட்ட சொன்னாங்க. ஒரு விதத்துல நாம எல்லாரும் துரியோதனர்கள் தான். நமக்கு தெரியும் எது நல்லது செய்யணும் எது கெட்டது செய்யணும் சொல்லி, ஆனா செய்ய மாட்டோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், பொய் சொல்லுவோம். அவன் மோசம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், மோசம் பண்ணுவோம். ஆசை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம், ஆசைப்படுவோம். சோ துரியோதனங்களா இல்லாம நாம அர்ஜுனங்களா மாறினா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கடவுளுக்கு